விடுதலையாகிறார் சாட்டை துரைமுருகன். காலையில் கைது, இரவில் விடுதலை. என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி விரிவாக்கம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைய தினம் காலையில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் குற்றாலத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய இவர் நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை இழிவுபடுத்தியதாகவும் அவதூறு பரப்பியதாகவும் முதலில் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்சி காவல் நிலையத்திற்கு வைத்துள்ள சைபர் கிரைம் வழக்கின் காரணமாக அவரை குற்றாலத்தில் கைது செய்து திருச்சியில் அழைத்து வந்திருக்கிறார்கள். அழைத்து வரும் வாகனத்தில் ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டு அதன் பிறகு வேறு ஒரு வாகனத்தில் மாற்றி அவரை அழைத்து வந்துள்ளனர். இதனால் மிகவும் பீதியடையக்கூடிய நிகழ்வு ஏதாவது நடக்கும் என அனைத்து தரப்பினரும் சற்று அச்சத்திலே இருந்தனர். இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாக சாட்டை துரைமுருகன் மீது 5 வழக்குகள் பதியப்பட்டிருப்பதாகவும் அதில் ஒன்று வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதற்கான அனைத்து ஆதாரங்களும் வந்திருக்கவே அவர் அப்படி பேசினாரா என்ற கேள்வி வந்தது. நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளருக்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கொடுத்த செய்தியாளர் சந்திப்பின் போது அது மிகவும் தவறானது, ஒரு பாடலை பாடியதற்காக அவன் கைது என்றால் நானும் அந்த பாடலை பாடுகிறேன் என அவரும் 2 வரிகளை செய்தியாளர் அமர்விலே அதை பதிவு செய்துவிட்டு சென்றிருந்தார். அதன்பின் மாலை திருச்சிக்கு கொண்டு வரப்பட்ட சாட்டை துரைமுருகன் அவர்களை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அனுப்ப வேண்டும் என எதிர்த்தரப்பினர் கேட்க அதற்கு முதலில் நீதியரசர் சுவாமிநாதன் மறுத்த நிலையில் 2வது முறையாக பேசும்போது இருதரப்பு வாதத்தையும் கேட்டுவிட்டு உடனடியாக அவரை விடுப்பு செய்துள்ளார். அது மட்டுமில்லாமல் அந்த வழக்கையும் ரத்து செய்து முடித்து வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வெளியே வந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் நான் நீதிமன்றத்தை நாடுவேன் எனவும் பதிவு செய்திருந்தார். என் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும், மேடையில் நான் பாடிய பாடல் என்பது என்னுடையதல்ல, அது அதிமுகவின் பாடல் எனவும் கைதாகி விடுவிக்கப்பட்ட பின் நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேட்டியளித்துள்ளார்.